இன்னைக்கு வீட்டில் தான் போய் கூப்பிட்டு வந்தா ஒளியை வச்சுட்டு இருந்தான் பெட்டின்ல. கண்ணு எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன புலி டேய் புலி வருதுடா. உங்க பேர் என்ன? ஆத்தா இவர்தான் மானஸ்தன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. என்னப்பா பிரச்சனை? என்ன பிரச்சனை சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? போய் சொல்ற. உள்ள மேடம் பொய் தாங்க. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அவங்க கூட தான் இருந்த மேடம். அவங்க கூட தான் இருந்தேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? என்கிட்ட எது அவங்களா சொல்றது மேடம் அந்த மாதிரி. என்ன மாதிரி? என்ன தப்பான்னு சொல்லி அந்த அது மாதிரி எப்படி பேசும்? லவ் பண்றேனே அத கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க ராஸ்கல். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து உங்க பேர் என்னம்மா? மேனகா மேடம். எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்தி இருக்கான்? மாட்னாடா மானஸ்தன். நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, 4 பேர் பேச மாட்டாங்க. இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அது இவங்க தானா? ஐயோ அது இவங்க தான் மாப்ள. லவர்ஸ் டே அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்க கிட்ட இருக்கு. வருது இல்ல மேடம் அதெல்லாம். அப்புறம் எதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? அம்மா அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல மேடம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். அவங்க பேரை அவன் கையில எதுக்கு பச்சை குத்துன? அத எப்போ குத்தணும்? எதுக்கு குத்துன அப்படி? சும்மா குத்தணும். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்ன மேடம் நீ சும்மா எதுக்கு போற அவங்க வீட்டுக்கு? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போற? யாராவது வெளியே பாத்து போறாங்க, உள்ள வாங்க. ஆமா. எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம் குள்ள போற? உங்க வீட்ல பாத்ரூம் இல்ல? உங்க வீட்ல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்குங்க. யார் மேடம்? நீ பேசாத, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஸ்டாப். நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன குழந்தைம்மா அவன். மூஞ்ச பாறா, பச்சை மண்ணுடா. அவனுக்கு தெரியாதனமா ஏதாவது பண்ண நீங்க திருத்தி அனுப்பணும்ல. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. என் பையனுக்கு மாத்திரை படுக்க வச்சுட்டு இவனை பக்கத்துல படுக்க வச்சிடலாம். நம்ம விஷயத்துல டிஸ்டர்ப் இருக்க கூடாதுனாக்காக தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன். காலையில 11 மணிக்கு தான் எந்திரிக்கீங்க. நீ மடியில அவன் 10 தான் என்கிட்டே வந்து சொன்னாங்க. ஜாலா ஓங்கட்டா. உன்ன ஆம்பளைங்கள அப்படியே அமிக்கி போடுறீங்களேடி. எங்கடி கத்திட்டு வந்தீங்க இந்த வித்தைய? 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம். அவனுக்கு ஒன்னும் 18 வயசு இல்ல. அப்ப 20 வயசுனா ஓகே உங்களுக்கு? இல்ல சொல்ற குழந்தைன்றீங்களா? அதுக்கு சொல்றேன் மேடம். அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? இல்ல 2-3 வருஷமா குழந்தைன்ற இன்னுமா வளராம இருக்குது. அதான் 45 வயசு சொல்லிட்டல எனக்கு. அதான் ஊரெல்லாம் சொல்லணும் வரிய. வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது. அதுதான் கேள்விதான். எனக்கு உங்க வயசு என்னது? 36 மேடம். இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரதில்ல மேடம் வீட்டுக்குலாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? இது கேள்வி. இவ்வளவு தூரம் பேசுறேன் நான் உங்கள்ட்ட, நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. தப்பு பண்ணீங்களா இல்லையா? ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. அவங்க ஒரு ஆளா 2 ஆளா ஒரு படையே வரும். அப்போ என்ன பண்ண அவனே கேளுங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு இவன் பையன் மாதிரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. போது நானே கண்ணாலே ஒரு வாட்டி உங்க 2 பேர் ரூம்ல பார்த்தேன். தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஆக்கியிருக்கானே. என்ன பாரு, போன நந்து போல கூட முருங்காது நந்து போல, மயில் கிட்ட நந்து போல. ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. மூஞ்சில ஆசிட் எடுத்து ஊத்து வரான். சொன்னா இல்லன்னு சும்மா சொல்லியா? சும்மா இதே ஆசிட் முட்டை
மெதுவா கேளுங்க சார். சரி சொல்லு. இது ஆசிட்டு முட்டை இல்ல, அவிச்ச முட்டை. இது சும்மா நந்து போய் நிற்பேன் மேனகா புருஷன் போற மாதிரின்னு வாங்க மேடம். அவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அவங்க சம்சாரத்தை எப்படி கூப்பிடுவீங்க? சொல்லு சொல்லு, அவங்கள்ட்ட சொல்லு. என்ன வர மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன் சொல்லு. எனக்கு அவ வேணும். இப்போ அவதான் எனக்கு உலகம். திருப்பி கொடுக்க மாட்டேன். கேட்பேன் 45 வயசு பொம்பளை வேணுமான்னு கேக்குறிய? என்ன பொம்பளையே வேற என்ன பண்ண சாம்பார் ஆப்பு எனக்கு